ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் திருடன் காவலர்களை அரிவாளால் வெட்டியதால் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அது குறித்த கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கும் செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், என்கவுண்டர் சம்பவம் எப்போது நடந்தது, எப்படி நடந்தது, விரிவாக சொல்லுங்கள். அதாவது கணேஷ், ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா கவேரியார் நகரி அருகே உள்ள உசிலங்கோட்டையை சேர்ந்தவர் கோவிந்தன். இவருக்கு வயசு 45. இவர் அதாவது கொள்ளை மற்றும் வழிப்பறியுள்ள வழக்குகள்ல பல்வேறு வழக்குகள் சிக்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாம 1995 தொண்டியை சேர்ந்த சுந்தரம் என்பவருடைய கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியாகவும் இருந்திருக்காரு. நேற்று ஒரு திருட்டு வழக்கு சம்பந்தமாக இந்த கோவிந்தனை கைது செய்ய போலீசார் முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்போது மறைச்சு வச்சிருந்த ஆயுதத்தால காவலர் சவுந்தரபாண்டியனும் அதே போல உதவி ஆய்வாளர் தங்கமுனியசாமியும் காயப்படுத்திருக்காரு. அதாவது ஆய்வாளர் மேல வலது கையிலையும் அதே போல காவலர் சவுந்தரபாண்டி மேல இடது கையிலையும் காயம் ஏற்பட்டிருக்கு. தங்களை தற்காத்துக் கொள்றதுக்காக உதவி ஆய்வாளர் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காரு. இந்த துப்பாக்கி சூட்டுல இடது பக்க மார்புல கோவிந்தனுக்கு துப்பாக்கி கொண்டு பாய்ந்திருக்கு. ஆபத்தான நிலையில திருவாடனை அரசு மருத்துவமனை கொண்டு போகும்போது வழியிலேயே அவர் பலியாயிட்டாரு. கணேசன். ஆனந்தன், திருடனால் தாக்கப்பட்ட காவலர்களோட நிலை இப்போ எப்படி இருக்கு? சிவரஞ்சனி, காயம்பட்ட ஆய்வாளரும் காவலரும் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வர்றாங்க. அதே போல துப்பாக்கி சூட்டுல பலியான கோவிந்தனுடைய உடலும் உடல்கூறு சோதனைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில வச்சிருக்காங்க. இந்த போலீசார் துப்பாக்கி சூடு சம்பவத்தினால திருவாடனை, தொண்டி, உப்பூர் பகுதியில பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு சிவரஞ்சனி. அதே போல துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காரு சிவரஞ்சனி.